கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் உலக வாழ்க்கையின் இறுதி காலகட்டங்களை அறிவிக்கிறது. அந்த இறுதி வேளைகளிலே அதிகமாக பிசாசின் போராட்டங்களும் தந்திரங்களும் மிகுந்து காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த கூட்டத்திலே, சிறு கூட்டத்திலே நாம் இருக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது. கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்றால் பிரவேசிக்கிறவர்கள் இன்னும் சிலராக இருக்கலாம். அந்த சிலர் என்ற விசுவாசிகளின் கூட்டம் எத்தகையது, எப்படி அவர்கள் உறுதியாக வாழ்க்கையிலே ஜீவிக்க வேண்டும், இடரல்களுக்கு மேலாக தங்களை காத்துக்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்ற காரியத்திற்குரிய விளக்கங்களை இன்றைய நாளின் செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உறுதியாக பற்றி பிடித்த ஒரு விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். என்னென்ன காரியங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் உறுதியாக பற்றி பிடித்து வாழ வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நிற்கிறேன் என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நாம் உறுதியாக நிற்கிறோமா என்பதைத்தான் இன்றைய நாளின் செய்தி நமக்கு அறிவிக்கிறது. என்ன வாசிக்கிறோம் வேதத்திலே? கொலோசியர் 2 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கும் பொழுது, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாக வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை. தலைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் கிறிஸ்துவின் சரீரத்தில் தலையாக விளங்கக்கூடிய உன்னதமானவர் என்று சொல்லி வேதத்தில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். சரி, 19 வசனம், மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக நாம் பற்றி பிடித்து வாழ வேண்டியது கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அதை குறித்து ஏசாயாவிலேயே நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலே காண்கையில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து வாழ வேண்டும். வாழ்க்கையின் கஷ்டமான காலகட்டங்களிலே தள்ளாடாமல், அக்கம் பக்கம் சாயாமல், காம்ப்ரமைஸ் பண்ணாமல், சமரசத்தோடு வாழாமல் ஆண்டவரையே பற்றி பிடித்து அவரையே நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். அந்த 3 வசனம் மீண்டும் பாருங்கள். உம்மை உறுதியாய், இயேசுவை உறுதியாய், கர்த்தரை உறுதியாய்,
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் மற்ற யாரையும் அல்ல, உலகத்தை அல்ல, உறவுகளை அல்ல, உற்றார் உறவினர் அல்ல, தெய்வம், உன்னத தெய்வம், அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழி உங்களுக்கு தெரியும், ஷாலோம். பூரணம் என்ற வார்த்தைக்கு தெரியுமா? சில தடவைகள் நான் சொல்லி இருக்கிறேன். பூரணம் என்ற வார்த்தைக்கும் எபிரேய மொழியிலே ஷாலோம் தான். பூரண சமாதானம் என்றால் ஷாலோம், ஷாலோம், பூரண சமாதானம், சமாதானம், சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன், மிகுந்த சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். ஆக இந்நாட்களிலே நாம் பற்றி பிடித்து வாழ வேண்டியது, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்தோடு வாழ வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவற்றில் அன்பே பெரியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்திலே உறுதியாக தரித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை பற்றும் விசுவாச வாழ்க்கை. எந்த நிலைமையிலும் ஆண்டவரை விட்டு அகலாமல், ஆண்டவரை விட்டு சோரம் போகாமல், ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல், ஆண்டவருக்கு பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரை பற்றி பிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையாகும். ஐயா, சில சமயங்களிலே ஆண்டவரோடு வாழ்வதாக நான் விசுவாசிக்கிறேன், சில சமயங்களிலே ஆண்டவர் என்னோடு வாழ்வதாக நான் நம்புகிறேன். ஆனால் பல சமயங்களிலே ஆண்டவர் என்னை விட்டு தூரத்தில் இருப்பது போல காணப்படுகிறது. ஐயா, என்ன செய்ய? இது எதனால்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் ஆண்டவருடைய காதிலே விழுகிறதா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. கத்தி கத்தி ஜெபம் பண்ணுகிறேன். ஐயா, ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருப்பது போல தெரிகிறது. ஐயா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீர்கள், பஸ் இன்னும் வரவில்லை. பக்கத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் ஒரு நோட்டம் எடுக்கிறீர்கள். ஒருவர் பத்திரிகை வசித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு கடலை வியாபாரி கடலை விற்று கொண்டிருக்கிறார், சில மாணவிகள் பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் அரசியல் பேசுகிறார்கள். பஸ்ஸை காணலையே என்று சொல்லி ஒரு சிலர் முறுமுறுக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து உங்களுடைய பஸ் வந்து விட்டது. பஸ் வந்ததும் பஸ்ஸுக்குள்ளே ஏறி நீங்கள் ஒரு ஜன்னல் அருகே உட்கார்ந்து வெளியே பார்க்கிறீர்கள். பஸ் இன்னும் புறப்படவில்லை. வெளியே பார்க்கும் பொழுது பேப்பர் வாசிக்கிறவர் வாசித்துக் கொண்டே இருக்கிறார், கடலை வியாபாரி அங்கே நின்று கொண்டே இருக்கிறார், கல்லூரி மாணவிகள் அங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸை காணலையே என்று சொல்லி சிலர் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பஸ் புறப்படுகிறது. உங்களுடைய பஸ் புறப்படும் பொழுது நீங்கள் இடது பக்கத்தில் எட்டி பார்க்கிறீர்கள். பஸ் ஸ்டாப்பை காணவில்லை, பேப்பர் வாசித்தவரை காணவில்லை, கடலை விற்றவரை காணவில்லை, கல்லூரி மாணவர்களை காணவில்லை, வாட்சை பார்த்து கொண்டிருந்தார்களே அவர்களை காணவில்லை. திரும்பி பார்த்தால் அவர்கள் எல்லாம் எங்கேயோ தூரத்திலே போவது போல காணப்படுகிறது. தூரம் வருது யார்? அவர்களா, நீங்களா? பஸ் ஸ்டாப் அங்கேதான் இருக்கிறது, அங்கே இருந்தவர்கள் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். தூரம் போய்கொண்டே இருப்பது நீங்கள். அநேக வேளைகளிலே ஆண்டவர் தூரமாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் தூரம் போய்விட்டோம், அதுதான் காரணமாகும். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் இதே வசனத்தை அவரிடத்திலே திருப்பி சொல்லவில்லை, அதுதான் காரணம். இதே வசனத்தை கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரிடத்தில் நாம் என்ன சொல்லவில்லை? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகவில்லை, நான் உம்மை கைவிடவில்லை, நான் யோனாவை போல உம்மை விட்டு விலகி ஓடவில்லை, பேதுருவை போல நான் உம்மை மறுதலித்து உம்மை கைவிடவில்லை என்று சொல்லி ஆண்டவரோடு உறவாடி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்வோம், விசுவாசிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்கி வழி நடத்துகிறேன் சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறாரே. எனவே அவருடைய பிரசன்னம், மாறாத பிரசன்னம், நீங்காத பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை பிரசன்னத்தின் வாழ்க்கை. தெய்வம் நம்மோடு இருக்கிறார், அவருக்கு பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எனவே நிச்சயமாக
உறுதியாக சத்தியமாக அவரை பற்றி பிடித்து வாழலாம். உறுதியாக நாம் பற்றி பிடித்து வாழக்கூடிய முதலாவது நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஆதி விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் தந்த விசுவாசம், ஆண்டவர் தந்த நம்பிக்கை, ஆதி அன்பு என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, அதுபோல ஆதி விசுவாசம். அன்றைய நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தரை எப்படி பற்றி பிடித்து வாழ்ந்தோம், அதே ஆதி விசுவாசத்தை, முதல் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர்களை நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 18-19 நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை, அதுதான் விசுவாசம், உறுதியாய் பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை பற்றும் நம்பிக்கை, ஆண்டவரை பற்றிய விசுவாசம், ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசம், அதை காத்துக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் விசுவாசிகளா? விசுவாசம் என்பது வடமொழி. சரியான தமிழ் வார்த்தை பற்றுறுதி. பற்று உறுதி. ஆண்டவரை பற்றி பிடித்து உறுதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. உலகத்தில் பலவிதமான விசுவாசங்களை பார்க்கிறோம். அதே போல திருச்சபைகளிலும் பலவிதமான விசுவாச நிலைமைகளை பார்க்கிறோம். முதலாவதாக இயல்பான விசுவாசம். எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறதே. கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவர்களும் கடவுள் இல்லை என்று கதைக்கிறவர்களும் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு, எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனை பற்றிய அறிவு அவருடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு எழுதியிருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். இயல்பான விசுவாசம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விசுவாசம். கடிதத்தை தபால் பெட்டியில போட்டுவிட்டு அதை தோண்டி பார்க்கிறோமா, அது கிடக்கிறதா அல்லது போய்விட்டதா என்று சொல்லி அடுத்த நாள் வந்து கிண்டி பார்க்கிறோமா? இல்லை, போட்டாச்சு, போயிடும். விசுவாசம், நம்பிக்கை. ஆட்டோவில் ஏறுகிறோம், குறிப்பிட்ட இடத்திற்கு போங்க என்று சொல்கிறோம். ஆட்டோக்காரர் நல்லவரா கெட்டவரா? குடிச்சிருப்பாரோ? சரியான வழி அவருக்கு தெரியுமா தெரியாதா? குறிப்பிட்ட டைம்ல அவர் போய் சேருவாரா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பதில்லை. ஏறியாச்சு, போய் சேர்ந்துருவோம். விசுவாசம், நம்பிக்கை, இயல்பான விசுவாசம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விசுவாசம். இரண்டாவதாக இம்மைக்குரிய விசுவாசம், இந்த உலகத்திற்குரிய விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம். இம்மைக்காக மட்டும் தெய்வம், இம்மைக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து, இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தால் எல்லாரை பார்க்கலாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இம்மைக்காக மட்டும் இயேசு, சரீரத்திற்காக மட்டும் ஆண்டவர், மறுமையை பற்றி கவலையே இல்லை. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். 10 பேருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். 9 பேர் சுகம் பெற்ற பின் நன்றி தெரிவிக்க வரவே இல்லை, அட்ரஸே இல்லை, மறைந்து போனார்கள். ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். அவன் யூதன் அல்ல, அவன் சமாரியன், யூதனுக்கு விரோதி. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். அவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுக்கு சரீர சுகமும் கிடைத்தது, ஆன்மீக சுகமும் கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. செத்து போனால் பரலோகத்துக்கு போவான். மற்றவர்கள் அந்த 9 பேர் மறைந்து போனார்களே, சரீர சுகம் கிடைத்தது, ஆன்மீக ரட்சிப்பு கிடைக்கவில்லை. அவர்களை பார்த்த ஆண்டவர், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று சொல்லவில்லையே. சரீர சுகம் பெற்றும் ஆத்துமா சுகமடையவில்லை என்றால், பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சாட்சிகளாக வாழவில்லை என்றால் நரகம். எனவே ஆதி விசுவாசத்தை ஆண்டவர் என்றைக்கு இருதயத்தில் பெற்றுக்கொண்டோமோ அந்த விசுவாசத்தை இறுதி வரை காத்துக்கொள்ள வேண்டும். பெற்ற விசுவாசத்தை இறுதி மட்டும் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக இயல்பான விசுவாசம், இரண்டாவதாக இம்மைக்குரிய விசுவாசம், மூன்றாவதாக இரவலான விசுவாசம். இரவலான விசுவாசம், எனக்கு விசுவாசம் கிடையாது,
எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது, நான் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் என் தேவைக்காக சில ஊழியக்காரர்களை பிடிப்பேன், அவர்களுக்கு போன் பண்ணுவேன், அவர்களுக்கு கடிதம் எழுதுவேன். அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பிரயாசப்படுவேன். அவர்களுடைய விசுவாசம் இரவலாக நான் பெறக்கூடிய விசுவாசம். பிரயோஜனமில்லை. இரவலான விசுவாசம் நம்மை காப்பாற்றாது. ஒருவேளை அங்கும் இங்குமாக ஒரு சில இடங்களிலே உலக பிரகாரமான உதவிகளை கொண்டு வரலாம். ஐயா, அடுத்தவங்க நமக்காக ஜெபிக்க கூடாதோ? ஜெபிக்கிறது தப்போ? தப்பே இல்லை, தப்பே இல்லை. அதனால ஐக்கியம் கிடைக்கும், விசுவாசத்தில் கூட கொஞ்சம் உறுதிப்படலாம், அவங்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும், அவங்களுடைய அன்பு கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நான் ஜெபித்தால் நடக்காது, நான் மனம் திரும்பவில்லை, நான் மனம் திரும்பவும் மாட்டேன். எனவே காரியம் நிறைவேற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய கால்களிலே விழுவேன் என்று சொல்வது குருட்டாட்டமான விசுவாசம், பிச்சைக்காரத்தனமான விசுவாசம். பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஒழிய பிச்சைக்காரர்களாக வாழக்கூடாது. அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அந்தகம். அந்தகம்னா குருட்டாட்டம். ஒரு குருடனுக்கு நடந்து செல்ல ஒருவர் தோள் தேவை அல்லது ஒரு கோல் தேவை. சார்ந்து வாழக்கூடிய ஜீவியம், அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஜீவியம் குருட்டாட்டமான ஜீவியம். அப்பேற்பட்ட ஜீவியம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் ஆதியிலே தந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்மா வாழ்வதற்கு தேவை. முன்னால் ஒரு வி போடுங்களேன். வி சுவாசம், விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தால் மகிமை காண்பீர்கள், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் வேதம் நமக்கு அறிவிக்கிறது. எனவே முதலாவதாக ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஆதி விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். 3 அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பற்றும் அறிக்கை, ஆண்டவரிடத்தில் நாம் செய்யக்கூடிய அறிக்கை, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிக்கை, அறிக்கையை பற்றிக் கொள்ளுங்கள். அதே எபிரேயர் 4:14 நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 4:14, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் பண்ணின அறிக்கை என்ன அறிக்கை? நாம் ரட்சிப்புக்கு சாட்சிகள், ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிக்கை பண்ணுகிறோமே, அந்த அறிக்கையை உறுதியாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. 3 விதமான ரட்சிப்புகள் உண்டு. முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே. சன்மார்க்க கிரியைகளினால் அல்ல, சடங்காச்சார கிரியைகளினாலும் அல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு. இரண்டாவதாக மன ரட்சிப்பு. ரோமர் 12:1-2. மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்களே, மனம்தானே பல பாவ போராட்டங்களுக்கு ஒரு பணிமனை அல்லது விளையாட்டு ஸ்தலம். மனம் புதிதாகிறதுனாலே மனதை பரிசுத்தாவியானவர் கட்டுப்படுத்தி பரிசுத்தமான பாதையிலே நாம் வாழத்தக்கதாக அவர் ஆவண செய்வார். அவருடைய ஆவண செய்தலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவரோடு ஒத்துழைத்து நம்முடைய மனதை அது சீர்கெட்டு போகாமல், இச்சைக்கு அடிமையாகாமல், பாவத்திற்கு விலகி பரிசுத்த பாதையிலே ஓடத்தக்கதாக உறுதியாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பரிசுத்த பாதையிலே காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு, இரண்டாவதாக மன ரட்சிப்பு, மூன்றாவதாக சரீர மீட்பு. சரீர மீட்பு அதைத்தானே வேதத்தில் வாசிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பை பெற்றார்கள், இரண்டாவதாக மன ரட்சிப்பை அனுதினமும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மூன்றாவதாக சரீர மீட்பு.
மாம்ச சரீரம் ஒழியுமே, மகிமையின் சரீரம் கிடைக்குமே, அந்த சரீர மீட்புக்காக நாம் காத்திருந்து தவிக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அதுவரை நம்முடைய அறிக்கையை, நம்முடைய ரட்சிப்பின் அறிக்கையை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. காத்துக்கொள்வது மட்டுமல்ல, கடத்துவது. என்ன கடத்துவது? நாம் பெற்ற ரட்சிப்பு மற்றவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லி அவர்களையும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அறிக்கை செய்கிறோமா? ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறோமா? பவுல் சொல்றானே, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான். விளை செய்வது தெய்வம், நடுவது நம்முடைய வேலை. நீர் பாய்ப்பதும் நம்மில் ஒருவருடைய வேலை. விளை செய்வதெல்லாம் தெய்வம், நடுவதும் நீர் பாய்ப்பதும் நம்முடைய வேலை. ஆத்துமாக்களிடத்திலே ஆண்டோடைய வசனத்தை, ஆண்டோடைய சித்தத்தை, ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லுவது, நடுவது நம்முடைய வேலை. தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவது நம்முடைய வேலை. அறிக்கை செய்வது நம்முடைய வேலை. ஐயா, நான் சொல்லி யாரையா கேட்பா? நான் சொல்லி யாரையா கேட்பாங்க? எங்க ஊர் ஒரு கடினமான பூமி ஐயா, இங்க ஒண்ணும் நடக்காதியா, நம்ம பருப்பு இங்க வேகாத ஐயா, கடினமான பூமி ஐயா, நான் சொல்லி யாரையா கேட்பா? கேட்பாங்க. இது கடினமான பூமி அல்ல, இது கர்த்தருடைய பூமி. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்று இருக்கிறார். வெற்றிகரமான கிறிஸ்தவ சாட்சி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு விளைவுகளை ஆண்டவரிடத்திலே விட்டு விட்டு வந்துவிட வேண்டும். அவ்வளவுதான். சக்சஸ்ஃபுல் விட்னஸ் is sharing Christ in the power of the Holy Spirit and the leaving the results to God. வெற்றிகரமான கிறிஸ்தவ சாட்சி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை பற்றி அடுத்தவர்களிடத்தில் சொல்லி விளைவுகளை ஆண்டவரிடத்திலே விட்டுவிட வேண்டும். இது போதுமே. இதுதானே சுவிசேஷம். எப்படி ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நான் நட்டேன், இன்னொரு அப்பல்லோ நீர் பாய்ச்சுவான், விளைய செய்வது தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அறிக்கை செய்ய தவறாமல் இருங்கள். அறிக்கை செய்வது உங்களுடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை, சொல்லுவது உங்களுடைய வேலை, வெல்லுவது ஆண்டவருடைய வேலை, போதிப்பது உங்களுடைய வேலை, சாதிப்பது ஆண்டவருடைய வேலை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அறிக்கை. அந்த அறிக்கையை உறுதியாக பற்றி பிடித்து வாழ்க்கையில வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வோம். என்னென்ன காரியங்களை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும்? இடரலான நாட்களிலே, சாத்தானுடைய நாட்களிலே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே, கள்ளத்தீர்க்கதரிசியின் நாட்களிலே எந்தெந்த காரியங்களை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும்? முதலாவதாக ஆண்டவரை, இரண்டாவதாக ஆதி விசுவாசத்தை, மூன்றாவதாக அறிக்கையை, நான்காவதாக அழைப்பை. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பை உறுதியாக பற்றி பிடித்து வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21 முதல். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பெற்ற அழைப்பை பேணி காத்துக் கொள்ளுங்கள். அழைப்பில் உறுதியாக தரித்திருங்கள். ஐயா, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா அது தெரியலையே. அர்ப்பணம் செய்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, புண்ணியம்னா சுவிசேஷம், சத்தியம், புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகாசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். ஆக அந்தகாரம் அது என்னது? பாவம். அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஆச்சரியமான
புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் யார்? அந்தகாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஐயா, எனக்கு அழைப்பு இல்லையே அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவில்லையே என்பதுதான் பொருளாகும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருந்து நீங்கள் வாழும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தானா? ஐயா, ரட்சிக்கப்பட்டவர்களா? ஆமா ஐயா. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள். ஒண்ணு பவுலை போல முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அல்லது வேலை செய்து கொண்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டு கற்றுக்கொண்டு நீங்கள் பார்ட் டைம் பகுதி நேரம் ஊழியம் செய்ய ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பு நிச்சயம், அர்ப்பணித்தவர்களுக்கு அழைப்பு சொந்தம். கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்ப்போமே. முதலாவதாக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், இரண்டாவதாக ஆதி விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள், மூன்றாவதாக அறிக்கையை பற்றி கொள்ளுங்கள், நான்காவதாக நீங்கள் பெற்ற அழைப்பை பற்றி கொள்ளுங்கள், ஐந்தாவதாக ஆண்டவருடைய கிரீடத்தை, ஆண்டவர் தரக்கூடிய கிரீடத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சித்து உங்களை ஏமாற்றி உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ளாமல் இருக்கத்தக்கதாக உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தரப்பட்ட கிரீடத்தை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான காரியம், ஆண்டவர் நமக்கு கிரீடத்தை தந்திருக்கிறாரே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல், இன்றைக்கு முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கிரீடத்தை நீ இழந்து போகாமல் உனக்குண்டானதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெற்ற ரட்சிப்பை வாழ்க்கையின் இறுதி மட்டும் பேணி காக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீர்கள், பஸ்ல ஏறுகிறீர்கள், டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட இடத்திற்கு போகும் வரை அந்த டிக்கெட் உங்கள் பாக்கெட்டிலே இருக்க வேண்டும். அது காற்றிலே பறந்து விடக்கூடாது, அதை நீங்கள் கலந்து விடக்கூடாது. கடைசி வரை அது உங்களிடத்திலே காக்கப்பட வேண்டும். இறங்கும் இடத்துல கேட்பார்கள், அல்லது பயணம் போகும்பொழுது இடைவெளியிலே வந்து பரிசோதிப்பார்கள். டிக்கெட், பெற்ற ரட்சிப்பு, நான் தான் பெற்றுட்டேனே, இன்னும் இதுக்கு அதை காக்கணும். அதுபோல நாம் பெற்ற ரட்சிப்பை இறுதி மட்டும் பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த ரட்சிப்பு நமக்கு கிரீடத்தை கொடுக்கிறது. அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நீதியின் கிரீடத்தை இந்த உலகத்திலே நாம் பெற்று வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே அநேக கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜீவ கிரீடம் யாக்கோபு 1:12, அலங்கார கிரீடம் ஏசாயா 62:3, மகிமையின் கிரீடம் எபிரேயர் 2:7, இன்னும் மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கேயர் 2:19, அழிவில்லாத கிரீடம் 1 கொரிந்தியர் 9:25, வாடாத கிரீடம் 1 பேதுரு 5:4, நீதியின் கிரீடம் 2 தீமோத்தேயு 4:7. இந்த கிரீடங்கள் எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவரவருடைய விசுவாசம், அவரவருடைய அர்ப்பணம், அவரவருடைய அழைப்பு, அவரவருடைய ஊழியம், இதன் அடிப்படையிலே இவையெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றன. கிரீடத்துக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் கிரீடத்தை இழந்து போகாமல் இறுதி வரை உங்களுக்கென நியமிக்கப்பட்ட கிரீடத்தை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கென நியமிக்கப்பட்ட காரியங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் உண்மையாய் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பற்றுறுதியை ஆழமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் உண்மையை சார்ந்து வாழக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான விசுவாசத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். தெய்வீக விசுவாசத்தை எங்களுடைய இருதயத்தில் நீர் ஊன்றி வளர்த்து ஆதரித்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.